Hi friends, welcome to புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு 2 months பீரியட்ஸ் வரல, 3 months பீரியட்ஸ் வரல. இது என்ன காரணம்? பிரெக்னன்சி கிட் செக் பண்ணாலும் வந்து பாசிட்டிவ்னு காட்ட மாட்டேங்குது, நெகட்டிவ் தான் காட்டுது. ஸோ நான் இது ப்ரெக்னன்சின்னு எடுத்துக்கிறதா இல்லை பீரியட்ஸும் வரலை, சிம்டம்ஸும் இருக்கிற மாதிரியே இருக்குது. அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸா பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸா, நாங்கள் மறுபடியும் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணலாமா என்னன்னு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது. ஆக்சுவலி நிறையா பேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ரிசால்வ் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த கம்யூனிட்டி போஸ்டில் நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கான டவுட்ஸுக்கான ஆன்சர் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களை போல் சப்ஸ்கிரைபருக்கான டவுட்ஸும் உங்களுக்குரிய டவுட்ஸும் ஏறத்தாழ வந்து ஒரே மாதிரியான டவுட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். கம்யூனிட்டி போஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து 2 months 3 months வராமல் இருக்கலாம். மேபி அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்ன்றத கன்ஃபியூஸ்லையும் இருக்கலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி கிட்டு செக் பண்ணணும். ப்ரெக்னன்சி கிட்டில் என்ன வருதுன்றதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும். லைட் லைன் தெரியுது அப்படின்னால் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப பார்த்தா லைட் லைன் தெரியுது, ஃபோட்டோ எடுத்து பார்த்தா லைட் லைன் தெரியல அப்படின்னா அது நெகட்டிவ் தான். எப்பயுமே நம்ம ஃபோட்டோவில் அது தெரியணும். ஃபோட்டோவில் தெரிஞ்சாதான் இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். எதனாலனா நம்மளுக்கு ப்ரெக்னன்சி கிட்ட பாசிட்டிவாக நெகட்டிவானே கன்ஃபியூஸ்டாக இருக்கிறப்ப நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறப்ப அந்த ஃபோட்டோவில் தெரிஞ்சால் அது பாசிட்டிவ் அப்படின்றத நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஃபோட்டோவில் தெரியல, நேரில் உத்து பார்த்தா தெரியுது அப்படின்னா அது பாசிட்டிவ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். அடுத்தது எனக்கு ஃபோட்டோலையும் தெரியுது, ஃபோட்டோ எடுத்து பார்த்தா ஃபெயிண்ட் லைன் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 50 நாள் ஆச்சு, 55 நாள் ஆச்சு, மைல்டு ஃபெயிண்ட் லைனாக ஃபோட்டோவில் தெரியுதுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சில பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னொரு 10 நாள் கழித்து மறுபடியும் பார்க்கலாம், 20 நாள் கழித்து மறுபடியும் பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வெயிட் பண்ணலாம், மேக்ஸிமம் 55 நாள் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுக்கே அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். எப்படின்னா அது ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஒரு சைடு இருக்கும், இன்னொரு சைடு அது ப்ரெக்னன்சியாக இல்லைன்னா வேறு மாதிரியான எஃபெக்ட் வயிற்றுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நீங்கள் 55 நாள் மேக்ஸிமம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. பிளட் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு உங்களுக்கு தெளிவான ரிசல்ட்டு கிடச்சிரும். ஸோ பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வந்து பிளட் டெஸ்ட்டில் நெகட்டிவ்னு வருது ஆனாலும் இன்னும் பீரியட்ஸ் வரலை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 55 நாள் டு 60 நாள், அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ என்ன காரணத்தினால பீரியட்ஸ் டிலே ஆகுதுன்றத ஹாஸ்பிட்டலில் கேளுங்க. ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுக்க போறீங்க, அப்புறம் என்ன ரீசன்ற தெரிஞ்சுக்க போறீங்க. ஒன்று நீர்க்கட்டி பிரச்சனையாக இருக்கலாம், இன்னும் ஒன்று ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கலாம். இந்த 2 தவிர வேற எந்த ரீசனும் இருக்காது. 3வது ப்ரெக்னன்சியாக இருக்கலாம். ஸோ ப்ரெக்னன்சியாக இருக்கணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ப்ரெக்னன்சியாக இருக்கணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். அதர்வைஸ் அது வந்து இன்கேஸ் வந்து அது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லையா உங்களுக்கு வந்து வேற நீர்க்கட்டி பிரச்சனை இருந்தாலும் சில பேருக்கு வராது. நீர்க்கட்டியில் 2 வகை இருக்குங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து 20 நாள் 15 நாள் அந்த மாதிரி எக்கு கிரவுத் ஆக விடாமையே நீர்க்கட்டி இருக்கிறது ஒன்று. 20 நாள் அதாவது மாதத்துக்கு 2 வாட்டி தலை குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வரவே வராது, அது மாதிரி ஒரு நீர்க்கட்டியும் இருக்குது. ஸோ உங்களோட பாடி வெயிட்டை பொறுத்து தான் அது வந்து மாறும். ஸோ பாடி வெயிட் அதிகமாக இருந்தால் 2-3 மாதம் வரவே வராது. ஸோ நீங்கள் என்ன தான் பண்ணலாம், அதுவாக வரட்டும்
அப்படின்னு வெயிட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் அதை வந்து அதிகமாயிட்டே இருக்கும், வயிற்றுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வரப்போ 3 மாதம் கழித்து பீரியட்ஸ் வரப்போ 4 மாதம் கழித்து பீரியட்ஸ் வரப்போ உங்களால் பெயின் தாங்க முடியாது. அதோட அதான் ஓவர் வலி, நீர்க்கட்டி வலியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் தான் அதை நீங்கள் அவேர்னஸாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸா இல்லை நீர்க்கட்டி பிரச்சனையான்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவங்க பீரியட்ஸ் வர டேப்லெட் கொடுக்குறாங்களா அப்படின்னா மேக்ஸிமம் 60 நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுறது நல்லது. ஸோ பீரியட்ஸ் வர டேப்லெட் வந்து அவங்க எதனால் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 மாதம் டு 4 மாதம் ரெகுலர் பீரியட்ஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணால் டக்குன்னு நின்றும். அதாவது எக்கு க்ரௌத்து ப்ராப்பராக நடந்து எக்கு ரெப்சர் ப்ராப்பராக ஓவலேஷன் நடந்து அந்த பீரியட்ஸ் வர டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி 30 நாளைக்கு ஒரு டைம் பீரியட்ஸ் வரும். ஸோ 30 நாளைக்கு ஒரு டைம் பீரியட்ஸ் வந்தாலும் கரெக்டாக 3 மாதம் கழிச்சு 4வது மாதம் கரெக்டாக அதே போல் ஓவலேஷன் அதே ஃப்ளோலே நடக்கும். அந்த ஓவலேஷன் நடக்கிறப்ப நீங்கள் ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா டக்குன்னு ஃபார்ம் ஆகிடும் பேபி. அதுக்காக தான் டாக்டர் வந்து பீரியட் வர டேப்லெட் கொடுக்குறாங்க. ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ப்ரொலாக்டின் லெவல் எவ்வளோ இருக்குது, எல்ஹெச் ஹார்மோன் எவ்வளோ இருக்குது, ஏஎம்ஹெச் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கிளியராக செக் பண்ணுவாங்க. ஃபர்தராக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொல்லுவாங்க. ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்க. ஃபாலிகுலர் ஸ்டடினா எப்போ உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது இந்த டேட்டில் ஒன்றா இருங்கன்ற டேட்டை குறித்து கொடுக்குறதா ஃபாலிகுலர் ஸ்டடி. நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வந்து குழந்தை பெத்தான்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. அதே போல் நீங்கள் மற்றவங்க இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்னு மற்றவங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை உங்களுக்காக வாழவே முடியாது. பார்க்கலாம், மற்றவங்களையும் பார்க்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல, இதெல்லாம் சொல்லலாம், நம்ம டயலாக்கு சொல்லலாம் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மற்றவங்களையும் பார்க்கணும் தான், மற்றவங்களும் முக்கியம்தான். எதனால் அப்படின்னா நம்ம லைஃப்பை சர்வே பண்ணணும்னா சுற்றி உள்ளவங்க நம்மளை ப்ளேம் பண்ணால் நம்மளே டவுன் ஆகிடுவோம். ஸோ அவங்க ப்ளேம் பண்ணாத மாதிரி நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணாத வரைக்கும் நம்ம தைரியமாக இருக்கலாம். ஒரே விஷயம், ஓகேங்களா? ஸோ நம்ம மேலே தப்பு இல்லைன்னா நம்ம யாருக்கும் அடங்கி போகணும்னு அவசியமும் கிடையாது. நம்ம யாரை பார்த்து பயப்படணும், அவங்க இதை பேசுவாங்க இவங்க இதை சொல்லிடுவாங்க அப்படின்னு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் பேபிக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, உங்கள் உடம்பு வலிக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய்க்கிறீங்க, உங்கள் காசை நீங்கள் செலவு பண்ணிக்கிறீங்க. இதில் மற்றவங்க சொல்லணுன்ட்டு அவசியமே கிடையாது. நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இன்னும் தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீர்க்கட்டி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பேசுகிறவங்க இன்னும் ஜாலியாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மைண்ட் ரிலாக்ஸ்டாக படுத்து தூங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நீர்க்கட்டி பிரச்சனை போகும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ எல்லா ஹார்மோனும் பேலன்ஸ் ஆகிறதுக்கு டாக்டரே டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேப்லெட்டை எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு 3 மாதம் 4 மாதம் பீரியட்ஸ் வரலை அப்படின்னா இதான் ப்ரொசீஜர். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எடுக்கணும், என்ன ரீசன் தெரியணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அசால்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடாது. ஸோ இருந்தீங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உடம்புக்கு தான் அனர்த்தம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.